ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C05 அப்ளைடு ஃபிசிக்ஸ் ME2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 21 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் கொடுத்துருக்க 1 வேர்ட்ஸோட அடிஷனலாக நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இது ஃபிசிக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து ப்ராப்ளம் ரிலேட்டாகவும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹூக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால சாலிட்ஸ் பேர் ரிலேட்டட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஷாஃப்ட் அதோட ஃபங்க்ஷன் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஜீரோஸோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. பாய்சன் ரேஷன் என்ன பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக 3 மார்க் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. கியர் யூசஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ரீசனிங்காக வைக்கலாம். இதில் எது ஹையர், ஸோ இது வந்து லோவாக இருக்கும் சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா போன டைம் ஃபிசிக்ஸில் கேட்டிருந்தாங்க அது மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. பார்ட் பியில் ஜீரோஸ்கோப் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், அதுக்கப்புறம் யூசஸ் பார்த்துக்கோங்க. எல்லாம் ரிப்பீட்டட் இது நிறைய கேட்டிருக்காங்க பாருங்க. கீழே கொடுத்துருக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற வேற சிலபஸ்ல வேற வேற ரெகுலேஷன் இருக்கும். மொத்தமாக சேர்த்து ஒரே தான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ரெகுலேஷன் 2021, ஒன்று ரெகுலேஷன் 2017 இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதனால சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால சாலிட் சிலிண்டர் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த சிலிண்டரில் சாலிட் ஹாலோ பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 2. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூனிட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 பார்க்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த டிபிஎஸ் மெத்தட் வந்து கொஞ்சம் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் வந்து டிஎல்எஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ட்ரோபி, என்தால்பி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து 0th லாவும் 2nd லாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. ஃபோர்ஸ் மெத்தடு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிபிஎஸ் மெத்தடும் ரொம்ப முக்கியம். ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் யூனிட் இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷனலாக கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிட் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐசோமார்பஸ் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அயன் கார்பனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டீல் இதுவும் வந்து கேட்டுக்கோங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அனிலிங் அண்ட் டெம்பரிங் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேஸ் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைப்போ த்ரெனாய்டு ஸ்டீல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் பி. இதில் வந்து உங்களுக்கு டிடிடி டயக்ராம் இது வந்து ரிப்பீட்டட் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி ஹார்னிங் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிங்கிள் காம்போனன்ட் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் முக்கியம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 4th யூனிட். இதில் வந்து உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ காம்போசைட்ஸ் இது ரொம்ப முக்கியம். அதில் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு மாதிரி இப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டாலிக் கிளாஸ்லாம் அடிச்சு துவச்சு ரிப்பீட்டடு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதா இருந்தால் 4th யூனிட்லேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்இடி அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்து வச்சுக்கோங்க. ஷேப் மெமரி அலையம் முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டாலிக் கிளாஸ் அதான் இதில் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் முக்கியமான ஒன்று. செராமிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எல்இடி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மொத்தம் 4 யூனிட்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸுங்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஓரியன்ட்டாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் MCQ ஃபார்மேட்டில் இருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.